நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்களும் தயவு செய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்படி ஃபேஸ் கேம் வச்சு வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது சில நாய்ஸ் மாதிரி அந்த டஸ்ட் மாதிரி குறுக்க தெரியுது, அது எனக்கு வந்து பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்க, ஃபேஸ் கேம் வச்சு வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னா நார்மலாகவே போடுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2003வது காலகட்டத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்து கேரளாவுக்கு லோடு எடுத்துட்டு போகும்போது லாரி டிரைவர்களுக்கு நடந்த அதி பயங்கர நிகழ்வு தாங்க இது. இந்த சம்பவமானது 2002வது காலகட்டத்தில் தாங்க நடந்திருக்குது. இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டது பாண்டியன், வேலுன்னு சொல்லிட்டு 2 நபர்களுங்க. இந்த பாண்டியன் வந்து லாரியினுடைய டிரைவருங்க, இந்த வேலு வந்து லாரியினுடைய கிளீனர். இவங்க இருவர்களுமே சிறு வயதிலேருந்து உற்ற நண்பர்கள் தாங்க. ஸ்கூல் படிக்கிறது கூட ஒன்னா தான் படிச்சாங்க. ஆனா இந்த பாண்டியன் மட்டும் தன்னுடைய குடும்ப கஷ்டத்து காரணத்தினால 10th முடிச்சுட்டு இந்த லாரி கத்துக்கிட்டாருங்க. ஆனா இந்த வேலு மட்டும் 12th முடிச்சுட்டு அதன் பிறகு லாரி கத்துக்கிறதுக்காக பாண்டியன் கூட வந்திருக்காருங்க. இந்த பாண்டியன் தான் அவருடைய கம்பெனி ஓனர் கிட்ட பேசி இந்த வேலுக்கு இந்த கிளீனர் வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால தாங்க இவங்க இருவர்களுமே எங்க லோடு எடுத்துட்டு போனாலுமே இவர் தான் டிரைவர், இவர் தாங்க கிளீனர், 2 பேருமே ஒன்னா சேர்ந்து போறது தாங்க வழக்கம். ஒரு நாள் இரவு 6 மணி இருக்குங்க. இந்த பாண்டியனுக்கு ஒரு போன் கால் வருது. இவங்க லாரி கம்பெனி ஆபீஸ்ல இருந்து இவருக்கு வந்து ஒரு போன் பண்ணி, இன்னைக்கு ஒரு லோடு இருக்குது, நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து அதை கேரளாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு நைட்டுக்குள்ள சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு போன் தாங்க வருது. இந்த போன் வந்த உடனே கிளீனரா இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் தானே வேலு, அவருக்கும் போன் பண்ணி சீக்கிரமா வந்துடுறா, இன்னைக்கு வந்து ஒரு லோடு இருக்குது கேரளாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டாருங்க. இந்த லாரியில லோடெல்லாம் எடுத்துட்டு ஒரு 7 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி நல்லா தூரமா போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னும் வேலும் லாரியில லோடு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே சமைச்சு இந்த தூக்கு பை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, வாளி, அதுல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா வெளியில கடையில சாப்பிடுறது அவங்களுக்கு வந்து ஒத்துக்காதாங்க. அதுவும் இல்லாம வந்து ரொம்ப சிக்கனமா இருக்கக்கூடிய நபர்கள், பணத்தை செலவழிக்க கூட வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களா வந்து இருந்திருக்காங்க. அதனாலதான் வீட்டுல இருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அன்றைய நாள் வந்து ஏதோ பாண்டியன் வீட்டுல சுபகாரியம் நடந்திருக்குங்க. அதனால செய்த சாப்பாடு நிறையவே இருந்திருக்கு. அதனால கண்ணன் வேலுகிட்ட வந்து நீ எந்த ஒரு சாப்பாடும் எடுத்துட்டு வர வேணாண்டா, நானும் உனக்காக சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கு தேவையான சாப்பாடையும் பாண்டியனுக்கு தேவையான சாப்பாடையும் பாண்டியன் தாங்க எடுத்துட்டு வர்றாரு. நாகப்பட்டினத்துல இருந்து பொள்ளாச்சி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. பொள்ளாச்சி கிட்டத்தட்ட நெருங்கின உடனே ஏதோ ஒரு காடு, அதாவது கிராமத்து சாலை போல இருந்திருக்குங்க. அந்த இடத்துல நிறுத்திட்டு லாரியை நிறுத்திட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்களுமே சாப்பிட்றாங்க. லாரிக்குள்ளேயே உட்காந்து அந்த கேபின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேபின் ஏரியாவிலே உட்காந்து சாப்பிட்றாங்க. அன்னைக்கு வந்து அவர் எடுத்துட்டு வந்தது அசைவ உணவு தாங்க எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பாண்டியனுக்கு வந்து சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்குங்க. பீடி வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. பீடி குடிக்கிறது தான் அவருடைய பழக்கமா வச்சிருக்காரு. அப்படி பீடி குடிச்சுக்கிட்டே இறங்கி குறிப்பிட்ட தூரம் வந்து நடந்து போறாருங்க. அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு சந்து போல போகுதுங்க, அதாவது ஒத்தையடி மண்பாதை போல போகுது. அந்த மண் பாதையில தாங்க பாண்டியன் வந்து நடந்து போறாரு, யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போயிட்டு அவரு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது இவருடைய கண்ணில் வந்து ஒரு புளிய மரம் ஒண்ணு தட்டுப்படுதுங்க. அந்த புளிய மரத்தை பார்த்துக்கிட்டே நடந்து போறாரு. அந்த புளிய மரத்தை மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த புளிய மரத்துல யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்கிறது போல தெரியுதுங்க. ஒரு கருத்த உருவம் போல. கையில வந்து செல்போன் டார்ச் லைட் மட்டும் தாங்க வச்சிருக்காரு. அதை அடிச்சுக்கிட்டே யாருமா டார்ச் லைட் அடிச்சுட்டு போகும்பொழுது அவர் வந்து கிட்ட நெருங்க தாங்க ஒரு விஷயத்த பாக்குறாரு. அப்படி அந்த விஷயத்த பார்க்கும் பொழுதுதான் அவருடைய வாழ்நாட்கள்லே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த புளிய மரத்தின் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த உருவம் வந்து ஒரு சாதாரண மனித உருவமே கிடையாதுங்க. முழுக்க அப்படியே கரேர்னு இருக்க மாதிரி ஒரு உருவம் தாங்க இருக்குது. மற்றபடி 2 சிகப்பு கண்கள் தாங்க அந்த இருட்டுல நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இந்த கண்ணை பார்த்த உடனே இவருக்கு வந்து பயம் அதிகரிச்சு. இந்த பயம் அதிகரிச்சாலும் இவர் வந்து அந்த உருவத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி டார்ச் லைட்டை திருப்புறாருங்க. மொபைலுடைய டார்ச் லைட்டு தான். அப்படி திருப்புனா அடுத்த நொடியே அந்த புளிய மரத்து மேல உட்கார்ந்து இருந்த அந்த கருத்த உருவமானது நம்மளுடைய பாண்டி மேல குதிக்க ஆரம்பிக்குதுங்க. பாண்டி மேல குதிச்ச உடனே பாண்டியன் வந்து கத்திடுறாருங்க. பயத்துல கத்திட்டு கீழே விழுந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இவர் கத்தின சத்தம் கேட்டு வேலு ஓடியாருந்து பாக்குறாருங்க. ஓடி வந்து பார்க்கும் பொழுது பாண்டியன் வந்து மயக்க நிலையில அந்த புளிய மரத்துக்கு கீழேயே கிடக்குறாருங்க. தட்டி எழுப்பி பாக்குறாருங்க. இந்த பாண்டியன் வந்து சுயநினைவுக்கு வர மாட்டாரு. அதன் பிறகு லாரி கேபின்ல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பாண்டியனுடைய முகத்துல தெளிச்சு எழுப்புன அடுத்த நிமிஷம் தாங்க
இவருக்கு வந்து சுயநினைவு வந்து எழுந்திருக்காரு. என்னடா ஆச்சு, எதற்காக இப்படி மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு விஷயமுமே அவர் வந்து சொல்லலைங்க. எந்த ஒரு விஷயமுமே சொல்லாம இங்க இருந்து வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலுவை கூட்டிட்டு பாண்டியன் வந்து லாரி எடுத்துட்டு போறாருங்க வேகம். லாரி ஆபீஸ்ல சொன்ன மாதிரி இரவே அந்த லோடை எடுத்துட்டு போய் கேரளாவில பத்திரமா சேர்த்துடுறாருங்க. அதன் பிறகு நடந்த சம்பவத்தெல்லாம் ஒன்னா பாண்டியன் வந்து யோசிச்சு பாக்குறாருங்க. இவர் வந்து இது போல நிறைய இடத்துக்கு போயிருக்காரு இல்லையா, அதனால வந்து இவருக்கு இது போல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதனால நம்ம ஒரு நாள் மட்டும், இன்றைய இரவு மட்டும் இங்கேயே நம்ம தங்கிட்டு அதன் பிறகு காலையில விடிஞ்ச உடனே நம்ம லாரியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஊர் நாகப்பட்டினத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாருங்க. அதே போல அந்த லோடெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு அந்த லாரியிலேயே படுத்து தூங்குறாங்க. காலையில ஒரு 5:30க்கு தாங்க லாரியை எடுக்கிறாரு. 5:30க்கு எடுத்துட்டு திரும்பவும் வந்த வழி இருக்கு பாத்தீங்களா, அதே சாலையில தான் போறாரு. இப்போ வந்து பயம் இல்லாம போறாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த விடிஞ்ச காரணத்தினால, பகலா இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு பயமுமே இல்லாம தாங்க போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. தன்னுடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாருங்க. தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த டயர்ல வந்து நல்லாவே தூங்கிடுறாருங்க. அடுத்த நாளும் வந்து ரெஸ்ட் தான் எடுக்கிறாரு. அதற்கு அடுத்த நாள் தாங்க இவருடைய வாழ்க்கையில அமானுஷ்யங்களுடைய ஆட்டங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த தூங்கின அடுத்த நாள்ல இருந்து இவருக்கு வந்து உடல்நிலை வந்து மிகவும் சரியில்லாம போகுதுங்க. பித்து பிடிச்சது போல ஏதாவது ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. தன்னந்தனியா யாரோ ஒரு நபர்கிட்ட பேசுறது போலவே பேசிட்டு இருந்திருக்காரு. இதையெல்லாம் பார்த்த இவங்களுடைய குடும்பத்தார் வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. தன்னுடைய கணவருக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியனுடைய மனைவி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய அம்மா கிட்ட ஷேர் பண்றாங்க. அவங்களுடைய அம்மா வந்து இந்த ஆன்மீகத்து மேல பெருசா நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்ங்க. சரி, சின்னதா விபூதி போட்டு உன்னுடைய கணவரை தூங்க வைமா, கண்டிப்பா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாருங்க. அதே போல அந்த விபூதியை வந்து தன்னுடைய கணவருடைய நெத்தியில வச்சு விட்டுட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்படி தூங்க வச்ச உடனே அவர் வந்து நல்லா தூங்கிடுறாருங்க. ஆனா அடுத்த நாளும் வந்து ஒரு அதிபயங்கரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு தெரியலங்க. இரவு வந்து ஒரு 10 மணிக்குங்க இந்த பாண்டியனுக்கு வந்து பாத்ரூம் வந்திருக்குங்க. 2 பாத்ரூம் வந்திருக்குது. அதனால பின்னாடி வந்து கிராமம் அப்படின்றதுனால வெளியில தான் போய் ஆகணும், அவுட்டர் சைடு. அது போல போகும்பொழுது அதே போல அந்த கருத்த உருவம் குதிச்சுது பாத்தீங்களா, அதே போல இன்னொரு மரத்துல இருந்து தான் மேல பாஞ்சது போல பாஞ்சிருக்குங்க. அப்படி பாஞ்சின உடனே இவர் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இவர் மயக்கம் போட்டு விழுந்து இந்த கத்துன சத்தம் கேட்குது பாத்தீங்களா, அந்த சத்தம் கேட்ட உடனே அவருடைய மனைவி ஓடி போய் பார்க்கும் பொழுது முதல் நாள் எப்படி வந்து அந்த லாரி எடுத்துட்டு போகும்போது மயக்கம் போட்டு கடந்தாரோ அதே போல மயக்கம் போட்டு தாங்க கடந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு வந்து தன்னுடைய கணவரை வீட்டுல வச்சுட்டு தண்ணி தெளிச்சு எழுப்புறாருங்க. எழுப்புன உடனே அதுல இருந்து ரொம்ப பிரம்ம பிடிச்சது போல இருக்காருங்க. தனக்கு தானே பேசிக்கிட்டு சாப்பிடுறது இல்ல, உடல்நிலையும் ரொம்ப மோசமா போகுதுங்க. பாண்டியன் மனைவி வந்து ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து தன்னுடைய குலதெய்வம், அதாவது இவங்களுடைய குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமிங்க. அந்த கருப்பண்ணசாமியினுடைய கோவிலுக்கு கூட்டிட்டு போனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்கங்க. இந்த பாண்டியன் வந்து அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்குள்ள காலை எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே அந்த கருப்பண்ணசாமி கோயில் பூசாரி உடவுல வந்து கருப்பன் வந்து இறங்குறாருங்க. இறங்கி அதே இடத்துல நில்றா, இவன் கூட ஒரு துஷ்ட சக்தி வந்திருக்குது, அது வந்து ஒரு பெண்ணினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லுதுங்க. இந்த கோயிலுக்குள்ள வந்த உடனே இந்த பாண்டியன் வந்து சுய நினைவுக்கு வந்துடுறாருங்க. அதன் பிறகு அந்த கருப்பண்ணசாமியினுடைய பூசாரி இந்த பாண்டியனுடைய குடும்பத்தை மட்டும் தனியா ஒரு இடத்துல அமர வச்சுட்டு சிறு பூஜையை போல ஒண்ணு பண்றாருங்க. அந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு இந்த பாண்டியன் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கருப்பண்ணசாமி பூசாரி நேரடியா பார்த்தது போலவே எல்லா விஷயங்களும் சொல்றாருங்க. நீ லாரி எடுத்துட்டு போகும்போது இது போல ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு இதெல்லாம் பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு மாண்டு போன பெண்ணினுடைய ஆவிதான் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு. கண்டிப்பா அந்த ஆன்மா உன்னை ஏதாவது பண்றதுக்கு முயற்சி செய்யும், அதுக்குள்ள நம்ம வந்து விலக்கி விட்டுறணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த பாண்டியனை அமர வச்சு ஒரு சிறு பூஜையை போல செய்யறாருங்க. அந்த சிறு பூஜையை செய்த உடனே அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து அவருடைய உடல்ல இறங்கி ஆங்காரமா ஆடி அழுவ ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் இந்த கருப்பண்ணசாமியினுடைய பூசாரி வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நான் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர்னால நான் வந்து இது போல தூக்கு போட்டு இறந்துட்டேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்குங்க. தெளிவா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தாங்க எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அதாவது இந்த பாண்டியன் உடம்புல இருக்கக்கூடியது ஒரு பெண்ணினுடைய ஆன்மா. அவருடைய கணவர் வந்து இன்னொரு பெண் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காருங்க. அவருடைய மனைவி கூட திருமணம் வந்து செய்துட்டு இருந்த காலகட்டங்கள்லயே அதை வந்து மனைவி வந்து எவ்வளவோ கண்டிச்சிருக்காங்க, அந்த பெண்ணை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தன்னுடைய கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்கலைங்க. ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு வந்து போதையில வந்து இழுத்து போட்டு தன்னுடைய மனைவியை வந்து அடிச்சிருக்காங்க. அந்த கோவத்துல தாங்க அவருடைய மனைவி வந்து தூக்கு போட்டு அந்த புளிய மரத்துல இறந்திருக்காங்க.
அந்த மரத்துக்கிட்ட தான் இந்த பாண்டியன் வந்து போய் சிறுநீர் வந்து கழிச்சிருக்காரு. அப்பவே வந்து பொசஸ் பண்ணி அந்த லாரி கூடவே வந்திருக்குது. இதெல்லாம் கேட்ட உடனே இந்த கருப்பண்ணசாமியினுடைய பூசாரி, நீ போய் தான் ஆகணும், இவனை வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசியிருக்காருங்க. ஆனா அந்த ஆன்மா வந்து போக மறுக்குது. கடைசியில வந்து நீ செய்ததுதான் தவறு வந்து அந்த கருப்பண்ணசாமி பூசாரியவை எதிர்த்து பேசுதுங்க. அந்த கருப்பண்ணசாமி பூசாரியினுடைய உடல்ல கருப்பன் வந்து இறங்குறாருங்க. கருப்பன் வந்து இறங்கின உடனே அவர் கையில ஒரு சாட்டை ஒண்ணு இருக்குதுங்க. அந்த சாட்டையை எடுத்து பாண்டியனை அடின்னு அடிக்கிறாருங்க. அவர் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து கதறுதுங்க, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய எல்லைக்குள்ள வந்துட்ட, உனக்கு என்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அந்த விஷயங்களை சொல்லு, நான் உனக்கு கொடுத்து திருப்தியா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பன் பூசாரி உடம்புல இருந்து அந்த கருப்பனை கேட்கிறாருங்க. அப்படி கேட்கும் பொழுது சில பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிடுதுங்க. எனக்கு வந்து வளையல் வேணும், எனக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு, முகத்துக்கு தேய்க்கிறதுக்கு மஞ்சள், குங்குமம், பூ இது போலலாம் வேணும், எனக்கு ஒரு குவார்ட்டர் பாட்டில் வேணும், அதுவும் இல்லாம எனக்கு வந்து ஒரு கோழி ஒண்ணு வேணும், அதை கழிச்சு அதனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன், அதுவும் இல்லாம நான் முக்தி அடைய, அதாவது நான் வந்து மேல மோட்சம் போகிறதுக்காக கருப்பன் தான் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பன் கிட்ட மன்றாடி வேண்டி இருக்குங்க. அந்த ஆன்மா கேட்டது போலவே அந்த பேய்களுக்கு, அந்த பெண்ணினுடைய ஆன்மாவுக்கு கருப்பன் அந்த படையல்கள் எல்லாம் வச்சு அந்த ஆன்மாவை திருப்தியா அனுப்பிட்டாருங்க. அதன் பிறகு இந்த பாண்டியனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவங்களுமே நடக்கலைங்க. அதன் பிறகு அவருடைய கருப்பண்ணசாமிக்கு ஒரு பெரிய பூஜை ஒன்று செய்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி குடும்பமா வந்திருக்காங்க. இதனுடைய வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் பாண்டியனுக்கு பெரிய நன்றியை சொல்லிடுறேங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். இப்படி ஃபேஸ் கேம் வச்சு போடலாமா அப்படின்னு சொல்லுங்க. இது போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஸ்ட் போல தெரிகிறது போல இருக்குது, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இதை விட பெட்டரான குவாலிட்டி ஃபோன் என்கிட்ட கிடையாது. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க. அனைவருக்கும் நன்றி.